ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 300வது எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். போன தடவை எதில் முடித்தோம் அப்படின்னா, அந்த அம்மாச்சி வந்து சக்தியை பேசுகிற கீழே கூப்பிட்றாங்க. அதோடைய கண்டினியூ. ஏன்டா சக்தி, எனக்கு இங்கே எல்லாத்துட்டையும் அனுமதி கேட்டுட்டு தான் வரணுமா? ஏன் அம்மா கூப்பிட்றேன், கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரின்னு சக்தி கீழே வந்துட்டாப்புல. கீழே வந்துட்டு, ஏப்பா இந்த மாதிரி சக்தி, நான் இப்போ நம்ம பெரியவனை பற்றின உன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குதாமே, ஏன்டா அவனை பற்றி தேவையில்லாமல் சதி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவனை பற்றி ஏதோ ஒன்ட்ட இருக்காமே, அது என்னான்னு சொல்லி கொடுத்துருப்பா, என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே உடனே கதிர் சொல்கிறாப்புல, அம்மா என்னம்மா இவங்கிட்ட போய் கெஞ்சிகிட்ருக்கீங்க, டேய் உங்ககிட்ட அண்ணனை பற்றி என்ன இருக்கோ அதை முழுசாக என்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே உன் கூட்டத்தை மேலே இருக்கிற உன் கூட்டத்தை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு ஓடியே போயிரு, சரியா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சக்தி சொல்கிறாப்புல, எடா பொறுப்பா, அம்மா எதோ கேட்குறாங்கல்ல, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்கிட்ட அந்த டைனிங் டேபிள் உட்காந்து என்னம்மா என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாப்புல. இந்த மாதிரி பெரியவனை பற்றி உங்கள்கிட்ட ஏதோ ரகசியம் ஏதோ ஒன்று இருக்காமே, அது என்ன நான் கேட்கணும்ப்பா, அதை கொடுத்துருப்பா, அது உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா என்கிட்ட எதுவுமே கிடையாதும்மா, சரி யார் சொன்னா அது இப்படி அந்த மாதிரி அப்படின்னா, இல்லைப்பா இருக்குதாம்மா அப்படின்னு சொன்னேன். சரி இருக்குதுன்னா அப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள், அதை நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படி சொன்னேன். டேய் தேவையில்லாமல் பேசாத, ஒழுங்காக இருக்கிறத எடுத்து கொடு. இருக்குன்னா என்னப்பா என்கிட்ட இருக்கு, சொன்னால் தானப்பா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் கூட பிறந்தவன்றதுனால எல்லாத்தையும் சும்மா விட்டுருவே, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிரியா, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பேசாமல் இருக்கிறத கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொன்னோன்னே சக்தி சொல்கிறாப்புல, டேய் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்க, நீ எல்லாம் இங்கேருந்து அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போயிடுவேன், சரியா, நான்ற போது அமைதியாக இருக்கிறேன், அண்ணன் நிறைய விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா என்ன தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி மேலேருந்து ஜனனி சொல்கிறான். என்னடி நீ அங்கிறது என்ன கத்துற அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொன்னோடனே ஞானம் சொல்கிறாப்புல, இப்போ என்ன அந்த ஃபோன் அறிவு கட்சியோட ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஞானம் கேட்குறாப்புல. கேட்டோடனே அறிவு கட்சியோட ஃபோன் அப்படி என்ன இருக்குது, அதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஃபோனை மட்டும் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே, ஃபோனெல்லாம் கொடுக்க முடியாது, அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி மேலேருந்து ஜனனி ஒரு குரலை மறுபடியும் சொல்கிறேன். சொன்னோடனே என்ன எல்லாமே கிடக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஈஸ்வரி அக்காவை இப்போ குடும்பப்படுத்துகிற எல்லா விஷயமும் அதில் அடங்கி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, என்னடி சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே, அம்மா அவள் ஏதோ பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்காம்மா, அவள் பேச்செல்லாம் கேட்காதம்மான்னு சொல்லி கதிர் அதை அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணுறாப்புல. டேய் என்னென்னு கொடுத்துட்டு போடான்னு சொல்லி அவர் வாட்டுக்கு, சரி ஓகே ஒன்றுமே இல்லைன்றீங்களா ஃபோனில், சரி அப்போ அடுத்த நிகழ்வில் சந்திப்போன்னு சொல்லிட்டு சக்தி கிளம்புறாப்புல. கிளம்பினோடனே அப்படியே மறுபடியும் கதிர் எந்திரிச்சடே இருக்கிறத கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி ஞானமும் கதிரும் சக்தியோட சண்டை போடுறாங்க. கொடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு, ஆனால் கதிர் சக்தி கொடுக்குற மாதிரி இல்லை, பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டாப்புல. அந்த சமயம் பார்த்து வெளியிலேருந்து ஒரு குரல் வருது, கதிர் வெளியில் வாடா, கதிர் வெளியில் வாடா அப்படின்னு சொல்லி குரல் வருது. யாருன்னு பார்த்தா முல்லையும் அன்பு கட்சியும் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அக்காவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டிங்க, என் தங்கச்சி வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிடுச்சு, எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார், எல்லா பேரும் இந்த மாதிரி இப்போ சதி வேலை பண்ணி எங்களை இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னோடனே கதிர் சொல்கிறாப்புல, டேய் உங்கள் அக்கா ஒன்று சும்மா பொண்ணு போல் கொலை பண்ணால் அப்புறம் சும்மா கொஞ்சிட்டு இருப்பாங்களா, தூக்கி ஜெயிலில் தான் தூக்கி போடுவாங்க, பின்ன நான் அப்புறம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, கதிர் ஏன் ரொம்ப நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டும் சண்டை போடுறேன். அப்படியே அன்பு கட்சி அமைதியாக இருந்துட்டு, எங்கள் அக்கா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணேன், எங்கள் அக்கா பண்ணாலும் ஜெயில் கூட திரும்பி வரமாட்டாங்க, நான் மாமாட்ட வந்து பார்த்து நான் பிரச்சனை எதுவும் பண்ண வரல, எங்கள் அக்கா எப்படியாவது ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு ஹெல்ப் கேட்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அன்பு கட்சி சொல்கிறான். அப்படியே அந்த அன்பு கட்சியை பேச்சை பார்த்துட்டு அம்மா வச்சுக்க வந்து ஒரு இறக்கம் வந்துருச்சு. இறக்கம் வந்தோடனே அப்படியே அன்பு கட்சியை உள்ளே கூப்பிட்டுக்கலாமான்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோடய பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்து அன்பு கட்சி உள்ளே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்குருவாங்களா, இல்லை இதை உங்களுடைய சதி வேலை பண்ணி அன்பு கட்சி உள்ளே வராளா, என்ன ஏது அப்படின்றத அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.